கார்த்திக் தீபா சீரியல் February 5 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு அட்டகாசமான ப்ரோமோ ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம தீபா என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக அபிராமிகிட்ட வந்துட்டு, அத்தை நீங்கள் சொன்ன மாதிரியே இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை விளக்கு கொளுத்திட்டு வந்துட்டேன் அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, நான் அவ்வளோ ஃபோன் பண்ணி நீ எடுக்கவே இல்லை, இப்போ எந்த முகத்தோட என்கிட்ட வந்து பேசுகிறேன், தயவு செஞ்சு என்கிட்ட வந்து பேசாத, போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அந்த இடத்துலேருந்து கோவமாக போகிறாங்க. அப்போ நம்ம தீபா ரொம்ப சோகமாக ரூமில் போய் உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம கார்த்தி வந்து கேட்குறாரு, தீபா என்னாச்சு இவ்வளோ சோகமாக இருக்கா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இது மாதிரி அருணோட விஷயத்தை நீங்கள் இப்போதைக்கு யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம், நம்ம முழுசாக என்ன விவரம்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அம்மா கிட்ட சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. இது கேட்டுட்டு நம்ம தீபாவும், சரிங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு உண்மையை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மறுநாள் காலை நம்ம அபிராமி சொல்கிறாங்க நேராக தீபாட்ட, இங்கே பாரு, அட்லீஸ்ட் புடவைனாச்சும் ஒழுங்காக எடுத்துகிட்டு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன், நீ காலையிலே ஒரு 10 மணிக்கெல்லாம் கிளம்பிடு, நம்ம விசேஷத்துக்கு போயிட்டு வந்துடும் அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, சரிங்க நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக தீபாவோட ரூமுக்கு வந்துட்டு தீபா இல்லாத நேரத்தில் அந்த பட்டுப்புடவை எடுத்துகிட்டு வெள்ளைப்புடவை எடுத்து வச்சிடுறாங்க. இது நம்ம தீபாவுக்கு தெரியவே இல்லை. மணி 10 ஆகுது. 10 ஆனத்தோட அபிராமி தீபாவை கூப்பிட்றாங்க. தீபா அவசரமாக அந்த புடவையெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா எல்லோரும் சேர்ந்து நேராக அந்த முகூர்த்தலைக்கு போகிறாங்க. அங்கே போன பிறகு எல்லாருமே அவங்களுடைய கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. அப்போ நம்ம அபிராமி நேராக அந்த பொண்ணை பார்த்து, இங்கே பாருமா, நான் எப்போவுமே நம்ம குடும்ப சார்பாக புடவை எடுத்து கொடுக்குறது வழக்கம், அதே மாதிரி உனக்கு அழகான புடவை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இந்தாம்மா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் எடுக்கிற புடவை ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, கொடுங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு புடவையை எடுத்து திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா உள்ளார வெள்ளை புடவையும் வெள்ளை துண்ணூறும் இருக்குது. இதை பார்த்துட்டு நம்ம அபிராமி செம்மையாக ஷாக் ஆகுறாங்க. அப்போ அந்த முகூர்த்தல பொண்ணு வந்து கத்திக்கிட்டு அழுகுது. அப்போ அபிராமியை பற்றி எல்லோரும் சொல்கிறாங்க, ஏமா ஒரு பொண்ணுக்கு என்ன புடவை எடுத்துகிட்டு வரேன்னு கூட தெரியாதா அப்படின்னு சொல்லி அபிராமியை அசிங்கப்படுத்துகிறாங்க. அப்போ நம்ம தீபா அழுகுறாங்க. அப்போ அபிராமி நேராக தீபாவை ஓங்கி அரைஞ்சி, என்ன காரியம் பண்ணியிருக்க நீங்கள், நீ அவமானப்படுத்திட்டியல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வீட்டுக்கு போகிறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச கார்த்தி என்ன பண்ணுறாருன்னா, சரியான கோவத்தில் நேராக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு நேராக அபிராமியை பார்த்து, அம்மா தீபா எடுத்த புடவை இந்த இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடவையை தூக்கி போடுறாங்க. இதை மாற்றினது யார் தெரியுமா, ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம அபிராமி ஷாக் ஆகுறாங்க. அப்போ நம்ம தீபா அழுகுறாங்க. அப்போ அபிராமி நேராக ஐஸ்வர்யாவை பார்த்துட்டு, என்ன காரியம் பண்ணியிருக்கா, இது நம்ம குடும்பத்துக்கு தானடி கேடு அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அத்தை கார்த்திக் பொய் சொல்கிறாரு, நான் அந்த மாதிரி பண்ணதே கிடையாது அப்படின்னு. அப்போன்னு பார்த்து தான் ஐஸ்வர்யாவோட தம்பி வராங்க. வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம்மா ஐஸ்வர்யாலாம் இப்படி பண்ணுற ஆளே கிடையாது, நீங்கள் தேவையில்லாமல் வந்துட்டு என் பொண்டாட்டி மேலே பழி போடுறீங்க, எவ்வளோ நாள் தான் நான் பொறுத்துக்கிட்டு இருக்கிறது, என்ன நடந்தாலுமே என் பொண்டாட்டி மேலே தான் நீங்கள் பழி போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு பிரச்சனையை கிளப்புறாரு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக்கும் அவருக்கும் செமையாக சண்டை வலுக்குது. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எபிசோட கொண்டு போகிறாங்க.